योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। அண்ட உலகங்களையும் தன் பேரருளால் பெருங்கருணையால் காத்து ரட்சிக்கும் உலகத்தந்தை யோகி ராம் சூரத்குமார் அவர்தம் மந்திராலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு பூமாறி ஒளிந்து போற்றி வணங்கிட்ட 1000 கோடி தேவாதி தேவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கும் பெரும் பாக்கியத்தை தற்போது பெற்றுவிட்டோம். குமரியின் முனையிலே காணிமடம் ஊரினிலே தெய்வ திருமகனுக்கு ஓர் ஆலயம். ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டி வளர்ச்சிகளை தெரிந்து உற்சாகமூட்டி கும்பகலசம் செய்து கொடுத்து அருளி மகா கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தி தந்த அன்பே உருவான பரம பூஜ்ய சச்சிதானந்த மகாராஜ் அவர்களுக்கு மந்திராலய வேலைக்காரர்களின் பணிவான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் ஆன்மீக கண்களை திறந்து ஞானம் பெற்றிடச் செய்யும் ஆன்மீக ஞானிகளுக்கும் சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஆன்மீக ஆசிரமங்களுக்கும் மந்திராலய சார்பில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலிதீர்க்க வந்த காசிநாதனின் ஆலயம் கண்டிட வந்த மாண்புமிகு நீதி அரசர்களுக்கும் நாட்டின் கண்ணாடிகளாக விளங்கும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் எழுத்தாளர் சகோதர சகோதரிகளுக்கும் மந்திராலய வேலைக்காரர்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வம் தலைக்க வாழ்க்கையில் அமைதி பெற வழிவகுத்து வழிநடத்தி செல்லும் கண்கண்ட தெய்வம் யோகி ராம் சூரத்குமார் திருவாலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்த தொழில் அதிபர்களுக்கும் வணிக பிரமுகர்களுக்கும் மந்திராலய வேலைக்காரர்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணிமடம் யோகி ராம் சூரத்குமார் மந்திராலயத்திற்கு வருகை புரிந்து நம் தெய்வத்தின் திருவருள் பெற வந்திருக்கும் யோகி ராம் சூரத்குமார் அடியவர்கள் அனைவருக்கும் காணிமடம் யோகி ராம் சூரத்குமார் மந்திராலயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தெய்வ திருவாலயம் அமைந்திட அள்ளும் பகலும் அயராது உழைத்திட்ட கட்டிட பணியாளர்கள், பொறியாளர்கள், தச்சு வேலை செய்தவர்கள், மின் அமைப்புக்காரர்கள், குழாய் அமைப்புக்காரர்கள், வர்ணம் பூசியவர்கள், இறைவனின் தெய்வ திருவுருவை வடிவமைத்த சிற்பிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் பாதம் தொட்டு வணங்கி எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மந்திராலய வேலைக்காரன் என கூறி தன் வாழ்வை அவ்வேளைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட அன்பு சகோதரர் பொன் மகராஜ் என சகோதரிகளால் அழைக்கப்படும் பொன் மனதுடையவராம் திரு பொன் காமராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் கடமை உடையவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கும் நம் நன்றி உரித்தாகுக. பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, பாதுகை பூஜை அனைவற்றிலும் கலந்து கொண்டு தம் பக்தியினை உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக காட்டி வரும் அன்பே உருவான காணிமட மக்களுக்கும் நம் நன்றியை தெரிவிக்கும் கடமை நமக்கு உள்ளது. மேலும் மந்திராலய திருப்பணிக்கு நன்கொடை நல்கிட்ட அடியவர்களுக்கும் பொருளுதவி நல்கியவர்களுக்கும் அன்னதானம் அளித்திட்டவர்களுக்கும் மந்திராலய சார்பில் நன்றியை பாதம் பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை சகோதரர்களுக்கும் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்த பெரும் மன்றங்களை அமைத்து தந்த கொட்டகைக்காரர்களுக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் யோகி ராம் சூரத்குமார் மந்திராலயத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த மந்திராலய மகா கும்பாபிஷேகத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி தந்த திருச்சூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இன்கம் டாக்ஸ் டைரக்டர் செல்வி விஜயலட்சுமி அவர்களுக்கும் இந்த மந்திராலயத்தின் யோகி ராம் சூரத்குமார் மந்திராலயத்தின் சார்பில் நன்றியை கேட்டுக்கொள்கின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து
நன்றியுரையை முடிக்கின்றேன். வணக்கம். தினகரன் நிருபர் திரு கைலாசம் அவர்களுக்கு பொன் காமராஜ் அவர்கள் மொமெண்டோ கொடுப்பார்கள். அவர்கள் மந்திராலயத்தை பற்றி எப்பொழுதும் தினகரன் பத்திரிகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் மந்திராலயத்தை பற்றி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எல்லா மந்திராலய பத்திரிகையில் மந்திராலய விஷயங்கள் பூராவும் தினகரன் பத்திரிகையில் வரும். இன்று ஸ்பெஷல் பத்திரிகையை போட்டுள்ளார்கள். பகவான் யோகி ராம் சூரத்குமார் சுவாமி அவர்களுக்கு அலங்காரத்திற்காக நேற்று இரவு கிட்டத்தட்ட 11 மணி போல திருநெல்வேலியிலிருந்து கண்ணா மாமி என்பவர்கள் அலங்கார பொருள் கொண்டு வந்தார்கள். அந்த அலங்கார பொருளை பார்த்த பிறகு இந்த பொருள் போடலாமா வேண்டாமா என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த அலங்கார பொருளை எல்லாம் பார்த்து மிகவும் அற்புதமாக இருக்கும், காலையில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு இந்த அலங்கார பொருளை நீங்கள் சுவாமிக்கு போட்டு இந்த சிலைக்கு போட்டு பாருங்கள் என்றார்கள். இப்பொழுது நீங்கள் சிலையை பார்த்திருப்பீர்கள். அந்த அலங்கார பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்தவர்கள் கண்ணா மாவி அவர்கள். அவர்களுக்கு மெமெண்டோ திரு பொன் காமராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். மானாமதைச் சேர்ந்த செந்தில் என்பவர் பகவானுடைய படத்திற்கு பெயிண்ட் எழுதியவர். அவருக்கு மெமெண்டோ திரு பொன் காமராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். தம்பிராஜ் அவர்களுக்கு அவர் ஸ்டுடியோவில் சேர்ந்தவர். அவர்கள் எல்லா விதத்திலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் போட்டோ எடுத்து உதவியவர்கள். தம்பிராஜ் அவர்களுக்கு மொமெண்டோ திரு பொன் காமராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு மிகவும் உதவிய ராதாமணி சவுண்ட் சர்வீஸ் ராதாமணி அவர்களுக்கு மெமெண்டோ திரு பொன் காமராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். சந்திரா டிரான்ஸ்போர்ட் திரு சந்திரசேகரன் அவர்கள் ராதாமணி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு இந்த வேஷ்டியை கொடுப்பார்கள். வேஷ்டியும் மொமெண்டோவையும் கொடுப்பார்கள். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஏழைகளுக்காக துணிமணிகள் இன்று மாலை கொடுக்கப்படும். 6 மணிக்கு இன்று மாலை